மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் வச்சு சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் மஷ்ரூம் கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 3 காஷ்மீரி மிளகாய், ஒரு ஸ்பூன் கசகசா, 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 குடமிளகாய் எல்லாமே நீலவாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து கட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதையும் ஆட் பண்ணி தேவையான தண்ணீர் விட்டு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 10 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை மிக்சியில் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான மஷ்ரூம் கேப்சிகம் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.